விநாயகர் சதுர்த்தி எள்ளு பூர்ண கொழுக்கட்டை, தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ கொழுக்கட்டை மாவு, அளவான உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றி நல்லா பதமாக பிணைஞ்சிக்கலாம். தேங்காய்னா 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு பூரணம் தான் செய்ய போகிறோம். 1 கப் எள்ளு போட்டு பொடிய வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் இன்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய், துருவன தேங்காய் 1 கப்பு, நாட்டு சக்கரை, இன்ச் பண்ணி வச்ச எள்ளு, ஏலக்காய் தூள். எள்ளு பூர்ணம் ரெடி. தேங்காய் பூர்ணம் அதுக்கு பச்சை அரிசியை 1 கப்பு வறுத்துக்கலாம். இதையும் இன்ச் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய், 1 மூடி தேங்காய் துருவல், இன்ச் பண்ண பச்சரிசி, அரைச்சி வச்ச சர்க்கரை 100 கிராம், ஏலக்காய் தூள். தேங்காய் பூர்ணம் ரெடி. பாருங்க, இந்த மோடில் தான் பண்ணுறேன். இப்போ இந்த மாவு எடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம். உள்ள இதில் பூர்ணம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூர்ணத்துக்கு இதில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெண்டையுமே பண்ணிக்கலாம். எள்ளு பூர்ணம் தேங்காய் பூர்ணம் ஆவியில் வச்சுக்கலாம். 8 நிமிஷம் வேகட்டும். கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.